கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாலை பொழுதுல நம்ம மத்தியில் அசைவாடி அவருடைய வல்லமையான கரத்தை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வாஞ்சையோடு வருகிறவர்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சரி, ஒரு வசனத்துக்கு நேராய் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு வாக்குத்தத்தம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு யார் கூட இருக்கிறா? கர்த்தரே கூட இருப்பதாக சொல்லுகிறார். முதல்ல இதை நீங்க நம்பணும். எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த மந்திர சக்தியும் எனக்கு பலிக்காது. ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட ஒரு யுத்த வீரனாய் நிற்கிறார், பராக்கிரமசாலியாய் நிற்கிறார். ஆகவே வாதை என்னை அணுகாது. எனக்கு விரோதமா எந்த மந்திரம் செய்தாலும் அது எனக்கு பலிக்காது என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வருது பாருங்க. அதுதான் சர்வாயுத வர்க்கத்தின் கேடகமாக காணப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா வல்லமைகளை தடுத்து நிறுத்துகிற விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எப்படி மந்திரம் பலிக்கும், எனக்கு விரோதமாக எப்படி பிசாசின் திட்டங்கள் செயல்படும். ஆனா போராட்டம் இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், உன்னை அழிக்கணும், எப்படியாவது உன் பேரை அசிங்கப்படுத்தணும். போராட்டம் இருக்கும், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னோடு பள்ளியில் படித்து கொண்டிருந்த ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு ஜெபிக்கும்படி அழைத்திருந்தார்கள். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்து அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெரிய பையனுடைய படிப்பெல்லாம் தடைப்பட்டு பெரிய காலேஜில் சேர்த்தாங்க அவனை. ஆனால் காலேஜுக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பான். இன்னொரு மகனுக்கு டிப்ரெஷன், அவன் வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியவே வரமாட்டான். இப்படி அந்த வீட்டாரை அந்த பிள்ளைகளை பயங்கரமான ஒரு கட்டினால கட்டி அந்த வீடு அசிங்கப்பட்டு போனோம், வெட்கப்பட்டு போனோன்னு சொல்லி ஒரு முறை அவங்க ஒரு ஊழியக்காரரை வரவழைத்து ஜெபிக்கும் போது பார்த்தா பரணையிலிருந்து ஒரு பொம்மையை எடுக்கிறாங்க. அந்த பொம்மனினுடைய முகம் ஃபுல்லாக கரி பூசப்பட்டு இருக்குது. எப்படி அது வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. யார் வந்து வச்சா தெரியாது. எப்படி அது பரணையில் வந்தது தெரியல. ஆனால் ஒரு பொம்மை, ஒரு பெண் பொம்மை, முகம் ஃபுல்லாக கரி பூசப்பட்டு மாந்திரிகம் செய்யப்பட்டு அந்த வீட்டில் இருந்தது. பாருங்க, அதெல்லாம் எடுத்து எரிச்சு போட்ட பிறகு அந்த வீட்டில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவோ மந்திரங்கள் செய்யப்பட்ட போதிலும் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை சத்துருவால தடை செய்ய முடியலை. போராடும் அந்த ஆவிகள். ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. போராட்டம் இருக்கும். மாந்திரிகம் செய்யும் போது அதனுடைய இம்பாக்ட் நமக்கு தெரியும், அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும். ஆனா அது உங்களை மேற்கொள்ள முடியாது. கம்ப்ளீட்டா உங்களை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. சுத்தி 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 வந்து போராடுற மாதிரி தெரிந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அது எத்திசையில வந்தாலும் அந்த திசையில ஒரு தேவ தூதனை அனுப்பி அதை முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் போராட்டங்கள் உண்டு, ஆனா அது என்ன மேற்கொள்ள முடியாது. கொஞ்சம் பேஸ் குறையுங்க, இதில் பேஸ் குறையுங்க, கொஞ்சம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேஸ் லைட்டா கம்மி பண்ணுங்க. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவாங்க, மந்திரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா என்னை ஜெயிக்க முடியாது, என் குடும்பத்தை அது மேற்கொள்ள முடியாது, என்ன அழிக்க முடியாது, என்னுடைய ஆயுசு நாட்களை குறைக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் அனுபவித்தே தீருவார்கள். என் குடும்பத்துக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்க அனுபவித்தே தீருவோம். அதை எடுக்க முடியாது. என் வீட்டின் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால, என் வீட்டின் நிலைக்கால் வாசக்கால்கள் மேல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறபடியால, சங்கார சூதனை வீட்டுக்குள்ள வர அதிகாரம் கிடையாது. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. சங்காரங்கள், சங்காரத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள் என் வீட்டுக்குள்ள என்ட்ரி கிடையாது, வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா என் வீட்டு வாசலை பார் சத்துருவே, என் வீட்டு நிலைக்கால்களை பார். கல்வாரி சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தின பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் என் வீட்டு நிலைக்கால் வாச கால்கள் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஜெபிங்க 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 ஜெபிங்க. மந்திரங்களை முறியடிக்கணும்னா ஜெபிக்கணும். உங்களுக்கு ஜெபிக்க பிடிக்கலன்னா நீங்க மந்திரத்துக்கு முன்னாடி தோத்துருவீங்க. மந்திரங்களை முறியடிக்கணும்னா ஜெபந்தான், ஜெபந்தான் ஒரே ஆயுதம். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. சகோதரமார்கள் ரெஸ்ட் எடுக்க வரல, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெபிங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெபிங்க. பொழுதுபோக்க நீங்க இந்த கூட்டத்துக்கு வரல, ஜெபிக்க வந்திருக்கீங்க. ஜெபிக்க பிடிக்கனா எழுந்து வெளியே போயிடுங்க. ஜெபிங்க. ஷாக்கா லாமா காபா ராபா காபா ராபா கத்துரா கத்தரா லக்கராபா ஷக்கா ரீபா லாபா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். உன்னை சிதறடிக்கும்படியாய் வந்திருக்கிற ஆவிகளை சிதறடி. உன்னை சிதறடிக்க வந்திருக்கிற ஆவிகள், உன்னை சிதறடிக்க வந்திருக்கிற ஆவிகள் காபா லாபா துரா கத்தரா பலகடா தீரிகடா தரகடா லபதுரா. சிதறடிக்க வந்த ஆவிகள், சிதறடிக்க வந்த ஆவிகள், சிதறடிக்க வந்த ஆவிகள், உங்களை சிதறடிக்க வந்த குடும்பத்தை சிதறடிக்க அனுப்பப்பட்ட ஆவிகள், குடும்பத்தை சிதறடிக்க வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்ப சிதறடி. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கட்டும், 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 அக்கினி இறங்கட்டும். கொஞ்சம் பேச அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி 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 அக்கினி. மந்திரங்களை சுட்டரிக்கிற அக்கினி, அக்கினி சுட்டரிக்கிற அக்கினி, மந்திரங்களை எரிக்கிற அக்கினி, மந்திரங்களை எரிக்கிற அக்கினி. ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. உன் பெயர் எழுதப்பட்ட தகடுகள், உன் பெயர்ல வைக்கப்பட்ட தகடு, உன் பெயர் எழுதப்பட்ட தகடுகள், உன் பெயர்ல எழுதப்பட்ட தகடு, உன் பெயர் எழுதப்பட்ட தகடுகள், உன் பெயர்ல எழுதப்பட்ட தகடு. இப்ப ஜெபிக்கிற வேளையில் அவைகள் எரிகிறது, உன ஜெபிக்கிற வேளையில் அவைகள் சிதறடிக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுது. நீ அழியணும்னு சொல்லி, நீ அழியணும்னு சொல்லி செய்யப்பட்ட மந்திரங்கள், மந்திரங்கள் தண்ணீர்ல கரைத்து விடப்பட்ட மந்திரங்கள், அந்த தண்ணீர்ல கரைக்கப்பட்ட அந்த வல்லமெல்லாம் அழியுது, அந்த வல்லமை அழியுது, அழிகிறது, அழியுது, அழிகிறது, 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 அழிகிறது. Every witchcraft charms that is working against you, I deactivate it in the name of Jesus. எல்லாவற்றையும் இப்ப செயலிழக்க பண்ணுகிறார். எல்லாவற்றையும் அது செயல் இழந்து போகுது, வெளியே போ. அந்த மந்திர பொருட்கள் செயல் இழக்குது, அந்த மந்திர பொருள் செயல் இழக்குது, செயல் இழக்குது. இனி உன் குடும்பத்தின் மேல அவைகளுக்கு அத்தாரிட்டி கிடையாது. இனி உன் குடும்பத்தின் மேல அத்தாரிட்டி. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. ராபா ஷாட்டரையாக்தர். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. செயல் இழக்கிற நேரம் இது, சிதறடிக்கிற நேரம் இது, அவைகள் செயல் இழக்கிற நேரம். அது செயல் இழந்து போகுது. உன் குடும்பத்தின் மேல செயல்படுகிற ஆவிகள், உன் குடும்பத்தின் மேல செயல்படுற செயலிழக்கிற நேரம் இது, செயலிழக்கிற நேரம். ஆவியானவர் அக்கினி சிறகுகள் அடித்து இறங்குகிறார், ஆவியானவர் சிறகடித்து இறங்குகிறார், சிறகடித்து இறங்குகிறார், சிறகடித்து இறங்குகிறார். அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குது. ஃபயர் ஃபயர். அக்கினி 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 அக்கினி. உன் பேர் எழுதப்பட்ட தகடுகள் வெடிகிறது, உன் பேர்ல எழுதப்பட்ட தகடு, அந்த பொம்மைகள் வெடிகிறது, அந்த பொம்மைகள் வெடிகிறது. சபைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் வெடிகிறது, சபைக்கு விரோதமாய் எழுதப்பட்ட பொம்மைகள், ஊழியர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் வெடிகிறது, வெடிது.
கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார். அக்கினி ரதங்கள் இறங்குகிறது. அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் வருகிறது. அக்கினி குதிரை இறங்குகிறது. அக்கினி கலச எண்ணெய்கள் ஊற்றப்படுகிறது. அக்கினி கலசம் ஊற்றப்படுகிறது. மேல அக்கினி வருகிறது சிஸ்டர். மேல அக்கினி அபிஷேகம் இறங்குது சிஸ்டர். அபிஷேகம். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி வாய்களை திறங்க. வாய்களை திறங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அவைகளை நசுக்கி போடுங்க. அவைகளை நசுக்குங்க. அது போராடும். அது போராடும். மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாது. உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை அழிக்க முடியாது. உன்னை அழிக்க முடியாது. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய். கர்த்தர் பயங்கரமாய் பராக்கிரமசாலி. உருவின பட்டயத்தோடு இறங்குகிறார். உருவின பட்டயத்தோடு உருவின பட்டயத்தோடு வீட்டுக்குள்ள இறங்குகிறார். உருவின பட்டயத்தோடு வீட்டிலே இறங்குகிறார். வீட்டுக்குள்ள இப்பொழுது தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். வீட்டுக்குள் தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். வீட்டை சுற்றி வருகிற மந்திர சர்ப்பங்களை வெட்டுகிறார்கள். சர்ப்பத்தை வெட்டுகிறார். சர்ப்பங்களை வெட்டுகிறார்கள். சர்ப்பத்தை வெட்டுகிறார். சர்ப்பங்களை வெட்டுகிறார்கள். சர்ப்பத்தை வெட்டுகிறார். வலு சர்ப்பங்கள் நசுக்கப்படுகிறது. வலு சர்ப்பங்கள் நசுக்கப்படுகிறது. குட்டி சாத்தா ஆவிகள் நசுக்கப்படுகிறது. குட்டி சாத்தா நசுக்கப்படுது. ஏய் ஏய் கெட்ரி கெட்ரி ஷாகரா சிதறடி அத சிதறடி. உனக்கு மந்திரம் செய்றாங்க. உனக்கு நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை. உன் மேல அபிஷேகம் இருக்குது. உன் மேல அபிஷேகம். அது பலிக்காது. அது பலிக்காது. அது பலிக்காது. அது பலிக்காது. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. கோஷேட ரகட நல்ல நல்ல ரகட ரகட நல்ல ரெட ரகட ரபாஷா சக லிபா ரக துரா கட தர கட ரபா லே கபரிபா லபா துரா சக்கியா லகதுரா. அக்கினி பாய்வதாக. அக்கினி பாய்வதாக. அக்கினி பாய்வதாக. அக்கினி பாய்வதாக. பாய்வதாக. அக்கினி பாய்வதாக. பாய்வதாக. இறங்குது இறங்குது இறங்குகிறது. இன்றைக்கு உனக்கு விடுதலை. விடுதலை. நீ இழந்த பணங்கள் திரும்ப வருகிறது. நீ இழந்த பணங்கள் திரும்புகிறது. உன் கணவர் திரும்ப வருவார். உன் கணவர் திரும்ப வருவார். உன் பிள்ளைகள் திரும்ப வருவார்கள். உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். உன் வீடு கட்டப்படும். படும். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ எந்த இடத்துல வெட்கப்பட்டாய் அதே இடத்துல கர்த்தர் இறங்கி உன்னை உயர்த்துவார். அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவார். அதே இடத்துல உனக்கு ஊழிய வாசல்கள் திறப்பார். அதே இடத்துல ஊழிய வாசல். அதே இடத்துல நீ கட்டப்படுவாய். அதே இடத்துல கட்டப்படுவாய். பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை. பெற்றுக்கொள்ள சுதந்திரத்தை. ஷாமா காலா மினி காட்டுரா பலாகா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். சரி, நல்லா கேளுங்க. இன்றைக்கு நம்ம பிராக்டிக்கலா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிராக்டிக்கலான சில காரியம். மாந்திரிகம் இருப்பதற்கான சில அடையாளங்களை நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதெல்லாத்தையும் நம்ம உடைச்சு ஜெபிக்க போறோம். மாந்திரிகம் இருப்பதற்கான சில அடையாளங்கள். ஏன்னா சிலருக்கு மந்திரம் இருக்குதுன்னே தெரியாது. சாத்தான் வந்து ரொம்ப தந்திரச்சாலி. அவன் இருக்கிறான் என்பதையே நமக்கு காட்ட மாட்டான். அதாவது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பிசாசு தான் அதுக்கு பின்னால இருக்குது என்பது பிசாசு வெளிப்படுத்தாது. ரகசியமா பிசாசுகள் செயல்படும். அந்த ஆவிகள் ரகசியமா செயல்படும். ஏன்னா அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிடுவோம் பாருங்க. அதனால அதெல்லாம் தற்செயலா நடக்கிற மாதிரியே பிசாசுகள் அவைகளை நடத்தி கொண்டு இருக்கும். மந்திரங்கள் நான் தான் மந்திரம்னு சொல்லி அது காட்டாது. மறைமுகமா செயல்படும். குடும்பத்துல ஊழியத்துக்குள்ள மறைமுகமா செயல்படும். மறைமுகமா செயல்பட்டு நீங்க அறியாதபடிக்கு உங்க வாழ்க்கையில் அவைகளுடைய கிரியைகளை செய்து உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாத்தையும் அழிக்கும். மாந்திரிகத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்க முன்னேறக்கூடாது. அதுதான். எதற்காக மந்திரம் செய்றாங்க? நீங்க முன்னேறிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி பாலாக் ராஜா பிலேயாம கூட்டிக்கிட்டு வரான். ஏன்? இவங்க முன்னேறி போக கூடாது, இந்த இடத்திலே முடக்கப்படணும். அதுதான் மந்திரத்தினுடைய நோக்கம். ஒரே இடத்திலே நீங்க முடங்கி இருக்கணும். ஸ்டாக்னேஷன். Witchcraft is a spirit of stagnation. உங்களை முன்னேற விடாது. தொழிலில் முன்னேற விடாது. வேலையில் முன்னேற விடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விடாது. குடும்பத்தில் முன்னேற விடாது. பொருளாதார ஆசீர்வாதங்களை முன்னேற விடாது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாது. இதுதான் மந்திரம். இதை செய்யாதான் அது என்ன பண்ணுது? உங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து போராடி
உங்க ஆசீர்வாதங்களெல்லாம் ஒரு லாக் போட்டு எப்படிப்பட்ட சங்கிலியில கட்டுதான்? சங்கீதம் 107 நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இரும்பு சங்கிலினால கட்டுண்டு இருந்தார்களாம். எதுல கட்டுறான் பாருங்க, இதுதான் மந்திரம். அந்தகாரத்துல கொண்டு போய் அடைப்பாங்க. மரண இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படிப்பட்ட சங்கிலி போடுவாங்க? இரும்பு சங்கிலியில உங்களை கட்டுவாங்க. முன்னேற முடியாது, உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. எவ்வளவோ ஊழியக்காரங்க கூட மந்திரத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அறிந்து கொள்ள, சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளலன்னா நீங்க கட்டப்படுவீங்க. நீங்க நல்ல சபையில கூட இருக்கலாம், ஆவிக்குரிய சபையில இருக்கலாம். மந்திரத்தை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம், நீங்க லாக் உங்களுக்கு கட்டிடுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் விழிப்போடு உணர்வோடு திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்களோடு இருக்கணும். பிலேயாம் வந்து அந்த ஜனங்களுக்கு விரோதமா சாபத்தை போடணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உடனே இறங்கினார் பாருங்க. அப்பதான் வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏய் பிலேயாமே, இது ஏன் ஜனண்டா, இது ஏன் பிள்ளைங்க. என் பிள்ளைங்களுக்கு விரோதமா மந்திரம் பலிக்காது, என் பிள்ளைகளுக்கு விரோதமா உன்னுடைய குறி சொல்லுதல் பலிக்காது. ஏன்னா இது என்னுடைய ஜனம். அவங்க கிட்ட நான் குற்றத்தையும் காணல, குறைகளையும் காணல. இந்த ஜனம் பரிசுத்தமா இருக்கிற ஜனம். அதனால நீ இந்த கூட்டத்துக்கு விரோதமா எந்த மந்திரமும் செய்ய முடியாது. ஆண்டவரே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். நீங்க ஆண்டவருக்குள்ள சரியா நடந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இப்படி அப்படின்னு வாழுறவங்களுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. நீங்க ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கணும், சத்தியத்துல சரியா நடக்கணும். இந்த கையில சத்தியமும் இந்த கையில உலகத்தையும் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி கிடையாது, ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆண்டவர் பிலேயாமுக்கு என்ன சொல்றாரு? இந்த ஜனங்க கிட்ட நான் குற்றத்தை பார்க்கலன்னு சொல்றார். இந்த கூட்டம் பரிசுத்தமான கூட்டம்னு சொல்றார். யாக்கோபிலே நான் குற்றத்தை காண்கிறதில்லை என்று சொல்றார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இறங்குவாரு தெரியுங்களா? நீங்க பரிசுத்தமா ஜீவிக்கிறீங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறீங்க, சத்தியத்தில் நடக்கிறீங்க என்பதை கர்த்தர் பார்க்கும்போது, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் மந்திரம் செய்யறான் பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்குவார். அந்த இடத்துல சொல்லுவார், என் பிள்ளைக்கு விரோதமா மந்திரம் செய்யறியா, என் பிள்ளைய சபிக்கணும்னு எழும்புறியா? உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அவன் உன்னை 10 அடி கீழே தள்ளணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் 20 அடிக்கு உன்னை உயர்த்துவார். நீ அழியணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டுவார். நீங்க நஷ்டப்படணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவார். உங்களை குறையணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சரி, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. சில மாந்திரிகத்தின் அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதெல்லாம் பைபிள் எங்க இருக்குது பாஸ்டர்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் பைபிள்ல கிடையாது. பிராக்டிக்கலா நான் செய்யக்கூடிய ஊழியத்தில், இவ்வளவு ஆண்டுகள் நான் செய்த ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெபித்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காமனான சில அறிகுறிகள், பொதுவான சில அறிகுறிகள் இதெல்லாம் கண்டு எடுத்து தான் இதை இன்னைக்கு நான் ஒரு மெசேஜாவே கொடுக்கிறேன். நல்லா கேளுங்க. மாந்திரிகம் நமக்கு இருக்குது என்பதற்கு என்ன அடையாளம்? சில அறிகுறிகளை சொல்றேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதல் அவசியம். அல்லேலூயா. நாங்க ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நாங்க ஐ எம் நாட் a born Christian. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் 3வது வகுப்பு படிக்கும் போது எங்க வீட்டில் குட்டிச்சாத்தான் ஏவல் பண்ணி விட்டுட்டாங்க. இரவு நேரமானா குட்டிச்சாத்தான் அப்படியே மனுஷ மாதிரியே எங்க வீட்டுக்குள்ள உலாத்தம், குழந்தை மாதிரியே வீட்டுக்குள்ள சுத்தம். அதோடைய தோற்றம் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அருவருப்பா பயங்கரமா இருக்கும். காத்த போல தரையில் அப்படியே மிதந்துட்டு நடக்கும். காலெல்லாம் கரடி முடிய போல, குழந்தெல்லாம் சின்ன கையின் குழந்தைகளை போல, கண்ணெல்லாம் முட்டை முட்டை கண்ணு, தலையெல்லாம் அப்படி வழுக்க விழுந்த தலை மாதிரி, புருவெல்லாம் அப்படியே மை போட்ட புருவம், அவ்வளவு தெளிவா நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது நான் பேயை பார்த்தேன், பிசாசம் பார்த்தேன்னா உடனே அதெல்லாம் நான் நம்புறது காரணம் என்னன்னா, சின்ன வயசுல அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க கடந்து வந்தோம்.
எங்க வீட்டார் கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்ததுனால மாந்திரிகம் என்பது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படிப்பட்ட வேதனை இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் என்பதை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு மாந்திரிகம் பண்ணி, நான் 7வது வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு மாந்திரிகம் பண்ணி எங்கள் அம்மாவை காலி பண்ணணும்னு சொல்லி படுத்த படுக்கை ஆக்கி 1 வருடம் எங்கள் அம்மாவுக்கு பயங்கர நெஞ்சு வலி தாங்க முடியாத சாகிற தருவாயில் போயிட்டாங்க எங்கள் அம்மா. இன்னும் ஒரு 2 நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபிக்காத விருந்திருந்தான்னா எங்க அம்மா இறந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ மரணத்தின் போராட்டம். அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் தமது ஊழியக்காரர்களை அனுப்பிதான் எங்களை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. ஒருவேளை விடுதலை ஊழியம் செய்யாத ஆட்கள் இருந்திருந்தா எங்க அம்மா அப்பவே இறந்துருப்பாங்க. அதனாலதான் அந்த ஊழியத்தை நான் அதிகமா செய்ய காரணம் இதுதான். எவ்வளோ குடும்பங்களை வாழ வைக்க முடியும். எங்க சபைக்கு 4 நாள்ல டாக்டர்ஸ்களால் கைவிடப்பட்டு அப்படி தூக்கி கொண்டு வந்தாங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மா எழும்பி நின்று சாட்சி சொன்னாங்க. செத்து போயிடுவாங்க, இவங்களை தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ். அவங்க உடம்பெல்லாம் அப்படியே கருப்பா மாறி, நகமெல்லாம் கருப்பா மாறி இருந்தது. கூட்டிட்டு வந்தாங்க சபைக்கு. ஒரு விடுதலை கூட்டத்தில் கையை வைத்து ஜெபித்த ஒரு 5 நிமிஷத்தில் பிசாசின் கட்டெல்லாம் உடைஞ்சு தூக்கி கொண்டு 4 பேர் தூக்கிட்டு வந்த அந்த அம்மா அப்படி எழும்பி நின்று சாட்சி சொல்லி இது வரைக்கும் எங்க சபையில் அந்த அம்மா சாட்சியா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. 2019 நடந்த அந்த அற்புதம் இது வரைக்கும் அந்த அம்மாவை ஆண்டவர் ஜீவனோடு நல்ல பலத்தோடு வைத்திருக்கிறார். ஒரு தம்பி வந்தார். 10 வருடங்களா பைத்தியம், சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவருக்கு போய்கொண்டிருந்தது. பைத்தியம் பிடிச்சு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டார். எப்பவுமே ஒரு மரண பயம், திகில். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இந்த பையன் மாத்திரம் தான் வீட்டில். இவனை கொல்லணும்னு சொல்லி மந்திரத்தின் மேல மந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எங்களுடைய விடுதலை ஜெபத்துக்கு வந்தான். ஜெபித்த அன்றைய தினமே அந்த பைத்தியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். 10 வருடங்களாக இருந்த அந்த பைத்தியம் ஜெபித்த அந்த ஒரு நொடியில கர்த்தர் அந்த கட்டை அறுத்தார். அவன் 2 வாரம் கழிச்சு வந்து சாட்சி சொன்னா, 10 வருஷமா நான் பைத்தியம் பிடிச்சு மாத்திரை தூங்காத என்னால் நிம்மதியா, சாப்பிடாத என்னால் நிம்மதியா தூங்க முடியாது. ஆனா என்றைக்கு அன்றைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேனோ அன்றையிலிருந்து நான் மாத்திரை மருந்தெல்லாம் நிறுத்திட்டேன். கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். இன்றைக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு தான் விடுதலை ஊழியம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு காலையில கூட நம்ம அதை தான் பார்த்தோம். அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்யணும் என்பதை பார்த்தோம். ஹல்லேலூயா. இதனால தான் இந்த ஊழியத்தை நான் அதிகமாக ஆசைப்பட்டு செய்வேன். எவ்வளவு ஜனங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா அந்த பாரம், சின்ன வயசுல எங்களுக்கு ஒரு பாஸ்டர் வந்து ஜெபிக்காத இருந்திருந்தா எங்க குடும்பத்துல எல்லாரும் சின்ன பின்னமா, என் குடும்பமே நாசமா இருக்கும். ஆனா ஒரு ஊழியக்காரர் நேரம் எடுத்து வந்து எங்களுடைய வீட்டில் ஜெபித்ததுனால நாங்கள் பிழைத்து கொண்டோம். ஆண்டவர் அவர் மூலமா ஒரு விடுதலை கொடுத்தார். அதனாலதான் எங்க போனாலும் சரி, எந்த மாநிலம் போனாலும் மாவட்டம் போனாலும் விடுதலை கூட்டம்னு வந்துடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த 1 மணி 2 மணி ஆனாலும், சில இடங்கள்ல 1 மணி வரைக்கும் ஜனங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா சோர்ந்து போகாத ஒவ்வொருவர் மேலையும் கைகளை வைத்து அந்த கட்டெல்லாம் உடைத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் போது அவ்வளவு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவார். பயப்படாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை இப்படி நினைக்குதுன்னு பயப்படாதீங்க. ஆண்டவரே அவர் கரத்தை இன்றைக்கு உங்க மேல வைக்க போகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். இந்த கூட்டத்துக்கு பிறகு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க ஆரம்பிப்பீங்க. சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க பொருளாதாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். உங்கள் வீடு கட்டப்படும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் திரும்ப ஆரம்பிக்கும். உங்க வீட்டை விட்டு போன உங்கள் பிள்ளைகள், கணவர் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. இப்ப சில அறிகுறிகளை நான் சொல்றேன், முடிந்தாதை எழுதி கொள்ளுங்க. முதல் அறிகுறி, மாந்திரிகம் செயல்படுவதற்கான முதல் அறிகுறி, உங்க உடம்புல திடீரென்று ஒரு பிரிக்கிங் பெயின் ஏற்படும். திடீரென்று யாரோ ஒருத்தர் உங்க உடம்புல ஆணி அடிக்கிற மாதிரி, உடம்புல சுருக்குன்னு ஒரு வலி, உங்க தலையில, உங்க தலை உச்சியில, அல்லது கைகள் கால்களில, அல்லது வயிற்றுல, அல்லது நெஞ்சு பகுதியில ஆணி அடிப்பது போன்றதான வலிகள் ஏற்படும். இது உங்களுக்கு அடிக்கடி வரும். ஏதோ ஒரு வாட்டி வந்துட்டு அது நோ ப்ராப்ளம், தட் குட் பி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆல்சோ. ஆனா
அடிக்கடி உங்களுக்கு அந்த வலி ஏற்பட்டுட்டே இருக்குது. கையில காலில் குத்துறா மாதிரி, விரல்கள் எல்லாம் குண்டு ஊசி வைத்து குத்துறா மாதிரி, தலை நெற்றியில குத்துறா மாதிரி, முதுகுல குத்துறா மாதிரி, ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரி, அல்லது திடீரென்று ஒரு வலி, தாங்க முடியாத ஒரு பெயின், கத்தி எடுத்து உடம்புல குத்துற மாதிரியான ஒரு வலி ஏற்படுமானால், இந்த அறிகுறி உங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி ஏற்படுமானால், இட் இஸ் a witchcraft sign. அது மாந்திரிகம் இருப்பதற்கான அறிகுறி. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு முறை ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹைதராபாத்துக்கு நான் போய் கொண்டு இருக்கிறேன். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் இங்கே வந்த தம்பி, என் கூட வந்திருக்கிறான் தம்பி, 2 பேரும் போயிட்டு இருக்கிறோம். லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட் ஹைதராபாத்தில். திடீரென்று என்னுடைய தலையில கரெக்டா இந்த இடத்துல ஒரு ஆணி பாயுது. தாங்க முடியாத வலி. நானும் தம்பியை நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். திடீரென்று என் தலை நெற்றியில ஒரு ஆணி இறக்கணும். என்ன வலி இருக்கும்? ஐயோ, அந்த வலியை விவரிக்கவே முடியாது. டெரிபிள் பெயின். என் நெற்றியில ஆணி அப்படி இறங்குற மாதிரியான ஒரு பெயின். அது அதாவது திடீரென்று தொடங்கும். அது கொஞ்சம் தலைவலினா கூட கொஞ்சம் கொஞ்சமா வரும் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பீக்ல போவானா, இந்த வலி என்பது கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கும், திடீரென்று தொடங்கும். ஷார்ப் பெயின் திடீரென்று வரும், ஒரு டெரிபிள் பெயின், தாங்க முடியாத வலி. அந்த வலி வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரோ எனக்கு மந்திரம் செய்றாங்க. அந்த ஃப்ளைட்லயே தலையில கையை வச்சுட்டு நான் அந்நிய பாஷையில சத்தமா பேசுறேன். என் பக்கத்தில் இருக்கிற தம்பிக்கு அவன் ஒன்றும் புரியல. பாஸ்டர் வாட்ஸ் ராங், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன், நான் ரிப்ளையே கொடுக்கல, நான் பாட்டு அந்நிய பாஷையில பேசுறேன். எனக்கு தெரிஞ்சிடுச்சு யாரோ ஒருத்தர் எனக்கு விரோதமா ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பெயின், நான் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே தலை முழுக்க அந்த பெயின் அப்படியே பரவி போச்சு. கடிந்து ஜெபித்து 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 ரூம் போறதுக்குள்ள கம்ப்ளீட்டா நான் சுகமாயிட்டேன். ரூம் போயிட்ட பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், யார் எனக்கு விரோதமா மந்திரம் செய்றா? ஆண்டவரே, எனக்கு நீங்க அதை காட்டியே ஆகணும். எப்படி இது எனக்கு நீங்க அதை அனுமதிச்சீங்க? இது எப்படி எனக்கு பலிக்கலாம்? என்னுடைய கொஸ்டின் எல்லாம் அதுதான். நான் எவ்வளோ ஜனங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் விடுதலை ஊழியம் செய்றேன், என் மேல அபிஷேகம் இருக்குது, இது எப்படி எனக்கு இது வந்தது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதை உனக்கு நான் தான் அனுமதிச்சேன். அந்த இரவு ஹோட்டல் முழுவதும் நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதை நான் உனக்கு அனுமதிச்சேன். இது எங்க இருந்து வருது தெரியுமா? நீ கன்னியாகுமரியில அடுத்த மாதம் ஊழியத்துக்கு போற பாரு, அந்த சபையார் உனக்கு மந்திரம் செய்றாங்க அப்படின்னு சொன்னார். நம்ப முடியுதா உங்களால? முடியல, என்னாலேயே நம்ப முடியல. நீ போகிற அந்த கன்னியாகுமரி திருச்சபையில இருந்து உனக்கு மந்திரம் பண்றாங்க. நான் மறுநாள் காலையில என்னை இன்வைட் பண்ணாரு பாருங்க, அவருக்கு ஃபோன் போட்டு, ஐயா எப்படி இருக்கீங்க? இல்லை, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க சபையில இருந்து எனக்கு மந்திரம் பண்றாங்கன்னு சொன்னாரு. அதனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஏதாவது உங்க சபையில பிரச்சனையா? அதுக்கு பிறகு அந்த ஐயா சொன்னாரு, ஐயா நீங்க சொல்றது உண்மைதான், மந்திரம் பண்ணிட்டானுங்க. மந்திரம் பண்ணல, மந்திரம் பண்ணிட்டானுங்க. போன வாரம் நாங்க சபையை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்க நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த மேடைக்கு கீழாக மந்திரம் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதுல மஞ்ச துணி, கயிறு, தண்ணி, சின்ன தகடு, இதெல்லாம் நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த மேடைக்கு கீழே. அது எப்பவுமே நாங்க நகர்த்த மாட்டோம். என்னவோ அதெல்லாம் கிளீன் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால அந்த போடியத்தை எடுத்துட்டு அடியில பார்த்தா இவ்வளவு மந்திர பொருட்கள் இருக்குது. நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா, ஃப்ரெஷ்ஷா இருக்குது எல்லாமே. இந்த கூட்டம் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லி சபைக்குள்ள இருக்கிற ஆப்போனன்ட் பார்ட்டி மந்திரம் பண்ணியிருக்கு. இந்த சபையில எலெக்ஷன் வருது பாருங்க, நான் நிப்பனா நீ நிப்பனா, அதுல போட்டி 2 டீமுக்கு. இவர் வைக்கிற எல்லா கூட்டத்தையும் இது ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லி அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி மந்திரம் பண்ணுது. எப்படி இருக்குது பாருங்க மந்திரம். அதுக்கு பிறகு அங்க போய் இறங்கின பிறகு அந்த ஐயா சொல்றாரு, மந்திரம் பண்ணி ஒரு ஐயர் வந்தாரு, நல்ல ஐயர், ஒரே பிரசங்கம் தான் பண்ணாரு. பேதி பிடிங்கிட்டு அடிச்சது அவருக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா. கையெடுத்து கும்பிட்டார், இந்த சபை எனக்கு வேணாம், இது பொல்லாத சபைன்னு சொல்லி ஒரே நாள்லயே வேற சபை கெட்டு ஓடி போயிட்டார். அப்படி இந்த சபையில எந்த ஐயர்மார்களையும் விட மாட்டாங்க. உள்ள இருக்கிற பார்ட்டி மந்திரக்கார பார்ட்டி. புரியுதா? இதெல்லாம் சபைக்குள்ளேயே நடக்குது. உண்மை, பொய் இல்லை, கதை இல்லை, உண்மை இது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை எனக்கு அனுமதித்தார். சொன்னாரு, உங்ககிட்ட எவ்வளோ ஜனங்க
கையில் ஆணி அடிக்கிறாங்க, காலில் ஆணி அடிக்கிறாங்க, தலையில் ஆணி அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நீ அது உனக்கு சரியா புரியலல்ல. இப்போ புரிஞ்சுதான் வலி என்னன்னு. இப்படிதான் வேதனையோடு வராங்க, மந்திரத்தில் அகப்பட்டு வலியோடு, இந்த மாதிரியான வலியோடு தான் வராங்க. இந்த மாதிரி வழியில இருக்கிற ஜனங்களுக்கு நீ எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கணும்னு கர்த்தர் உணர்த்தினார். அதுக்கு பிறகு யார் என்கிட்ட வந்து எனக்கு கையில் ஆணிகள் பாய்ச்சிற மாதிரி வலி, இருதயத்தில் ஆணிகள் அடிக்கிற மாதிரி வலி இருந்தாலும் உடனே எனக்கு அந்த ஃப்ளைட் ஞாபகம் தான் வரும். அவங்க மேலே கைகளை வைத்து அதை கடிந்து 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 ஜெபம் பண்ணி அதை நான் அவர்களை விடுதலை ஆக்கிவிடு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? சரி, ரெண்டாவது அறிகுறி, உங்க உடம்புல சில மார்க்ஸ் ஏற்படும், சில தழும்புகள் ஏற்படும். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு கனவு காண்பீங்க. அந்த கனவுல யாரோ ஒருவர் வந்து உங்க கையை கிழிக்கிற மாதிரி வரும், உங்க கையில இருந்து ரத்தத்தை எடுக்கிற மாதிரி வரும், அல்லது உங்க கையில ஆணி அடிக்கிற மாதிரி வரும் கனவுல, இல்ல ஏதோ ஒன்று உங்களை தாக்குற மாதிரி வரும். உங்க கனவுல நீங்க பார்ப்பீங்க அந்த உடம்பு பகுதி கீறி ரத்தம் வெளி வருகிறது போல பார்ப்பீங்க. காலையில எழுந்து பார்த்தா அந்த இடத்துல அதே மாதிரி காயம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அதே மாதிரி காயம் இருக்கும். சமீபத்தில் ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு, நைட்டு நாய் வந்து என்ன கையை கடிச்சது பாஸ்டர் கனவுல, காலையில எழுந்து பார்த்தா அதே மாதிரி காயம் என் கையில இருந்தது. இதுதான் மந்திரம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளையால ஸ்கூல் போக முடியாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொந்த மாமியாரே மந்திரம் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய பாட்டியே மந்திரம் பண்ணிட்டாங்க. இவங்க நல்லா இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது. அந்த பிள்ளை என்கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை சொன்னா, அங்கிள் நேற்று ஒரு கனவு பார்த்தேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு பார்த்தேன், என்னை கட்டி ஒரு காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி இருக்கிறான், என் கையை இழுத்தான், கையை பிளேடால 2 கோடு போட்டான், என் ரத்தத்தெல்லாம் அப்படியே பிடிச்சான், என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நான் பயந்து ஓடிட்டேன். அந்த கனவுல காலையில எழுந்து பார்த்தா அதே மாதிரி 2 கோடு இருக்குது, எங்க காண்பின்னு சொன்னா உண்மையாவே அந்த கையில 2 கோடு பிளேட்ல கீறினா மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. பெங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்தாயி, நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா, அவ்வளோ படிப்பு, ஆனா பயங்கரமான மந்திரம் அந்த குடும்பத்துல. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் கனவுல என்னை ஒருத்தர் வந்து ஒரு தேங்காயை எடுத்து அடிச்சார் என் நெஞ்சில, அது பட்ட உடனே நான் கீழே விழுந்தேன். ஒரு ஆள் வந்தா என்னுடைய நெஞ்சில காலை வச்சா, என்னுடைய வாய்க்குள்ள பிளேட போட்டான், வாய்க்குள்ள பிளேட போட்டான். பிளேட போட்ட உடனே என்னால பேச முடியல, கத்த முடியல. அந்த பிளேடு என்னுடைய உதட்டெல்லாம் அறுக்குது. கனவுல நடக்குது இதெல்லாம். என் உதட்டெல்லாம் அறுக்குது, நாவெல்லாம் அறுக்குது, என் வாயெல்லாம் ப்ளீடிங் ஆகுது கனவுல. நான் கத்துறேன், என்னால மூச்சு விட முடியல, நெஞ்சு வலி, நெஞ்சில காலை வச்சு மிதிக்கிறேன், என்னால முடியல. கடைசியில் என்ன விட்டுட்டு போயிட்டான். காலையில எழுந்து பார்த்தா என்னுடைய வாய்க்குள்ள முழுவதும் பிளேடால கிழிக்கப்பட்ட காயங்கள். மந்திரம். என் வாய் முழுவதும் உள்ள காயமா இருந்தது. பிளேடால கிழிச்சா என்ன காயம் வருமோ, என் உதடு நாவு முழுவதும் காயம். நான் யூடியூப்ல பார்த்தேன், உங்க விடுதலை ஊழியத்தை பார்த்தேன், அதனால பெங்களூர்ல இருந்து நான் உடனே வந்தேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இது 2வது அறிகுறி. உங்க உடம்புல சில மார்க்ஸ் ஏற்படும். ஹல்லேலூயா. உடம்புல சில அச்சு அடையாளங்கள் ஏற்படும். தேவ பிள்ளைகளுடைய உடம்புல கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தவிர எந்த மாந்திரிகத்தின் அடையாளங்களும் ஏற்படக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்க வேண்டுமே அன்றி வேற எந்த மாந்திரிகத்தின் அடையாளமும் என் உடம்புல வரக்கூடாது, எந்த மாந்திரிக முத்திரைகளும் என் உடம்புல வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் உடம்புல அப்படி ஏதாவது மாந்திரிகத்தின் காயங்கள், தழும்புகள் இருக்குமானால், மரணத்தின் முத்திரைகள் இருக்குமானால், அவைகள் செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இது 2வது அறிகுறி. 2வது அறிகுறி. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இனி இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்ட உடனே உபவாசித்து, நீங்க விழிப்படைந்து உடனே உபவாசித்து உங்க ஊழியக்காரர்கிட்டையோ அல்லது நீங்களே உபவாசித்து நல்லா ஜெபம் பண்ணி அதை முறியடிக்கணும்.
அதை முறியடிக்கணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சரி, மூன்றாவது அறிகுறி. உங்களுடைய வீட்டுல கனவுல செத்த ஆவிகளை நிறைய பார்ப்பீங்க. செத்த ஆவிகள் சுத்தி 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 உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. ஏதோ ஒரு முறை வந்தாங்க, ஓகே. ஆனா அடிக்கடி நீங்க பாக்குறீங்க பாருங்க செத்து போனவங்களை. இது உங்களுக்கு மாந்திரிகம் இருப்பதற்கு அடையாளம். மந்திரம் செய்யறவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? செத்த ஆவிகளை பிடிப்பாங்க. மந்திரவாதிகள் செத்த ஆவிகளை பிடிச்சு ஏவி விடுவாங்க. ஆண்டவர் இந்த பூமியில ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்நாட்களை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார் எசேக்கியேல்ல, ஏன் உன்னுடைய வாழ்நாட்களுக்கு முன்பதாக நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் நீ நினைக்கிற? உன் காலத்துக்கு முன்பதாக நீ ஏன் மரிக்க வேண்டும்? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவனுக்கு 80 வயது, ஒருவருக்கு 85 வயது, சிலருக்கு 70 வயது, சிலருக்கு 90, 96, 100 இப்படி காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா இந்த காலத்துக்கு முன்பதாக பிசாசு நம்மளை கொல்ல பார்க்கும். அந்த வாழ்க்கையா நம்ம வாழ விடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பூரண ஆயுசு நாட்கள் அனுபவிக்க இவைகள் விடாது. வாழ்க்கையை முடிச்சுக்கோ, தற்கொலை செய்துக்கோ, தூக்க மாட்டிக்கோ, ஓடுற ட்ரெயின்ல போய் தலைய வச்சிரு, பஸ்ஸுக்கு முன்னாடி படுத்துரு, லாரிக்கு முன்னாடி படுத்துரு, தண்ணியில குதிச்சிரு. இப்படி தங்க வாழ்நாட்களுக்கு முன்பதாக மரித்த சில ஆவிகள் இருக்குது பாருங்க. இது உங்களுக்கு பிப்ளிக்கலா பார்க்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். எப்படி பாஸ்டர் செத்த ஆவிங்கெல்லாம் பூமியில இருக்குமா? பட் பிராக்டிக்கலா இருக்கும். அல்லேலூயா. தன் காலத்துக்கு முன்பதாக மரித்த ஆவிகள் இந்த பூமியில் அதனுடைய காலம் முடிகிற வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவைகள் பாதாளம், பரதேசின்னு சொல்லிட்டு போகும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் உடனே பரதேசிக்கு போயிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவ அற்றவர்கள் மரிக்கும் போது அவர்கள் இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகளா இருப்பாங்க. சாத்தானுடைய ஆவிகளோடு கைகோர்த்து செயல்படுவாங்க. இப்ப மந்திரவாதிகள் இந்த செத்த ஆவிகளை பிடிச்சுதான் மந்திரம் செய்வாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மந்திரவாதிகள் இந்த ஆவிகளை பிடிச்சுதான். இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னா விட்டுருங்க. ஏற்றுக்கொள்ள முடியனா நம்புங்க, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதை விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஏற்றுக்கொள்ள முடியல, பிப்ளிக்கலா இதனால ஒத்து போக முடியலன்னா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்க அதை பிலீவ் பண்ண சொல்லி நான் உங்களை வற்புறுத்தல. செத்த ஆவிகள் உங்க கனவுல சுத்தி சுத்தி வருதுன்னா மாந்திரிகம் இருப்பதற்கான அடையாளம். மாந்திரிகம் இருப்பதற்கான அடையாளம். ஒருத்தருக்கு இப்ப கேன்சரை உண்டு பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கேன்சர்ல செத்து போன ஒருத்தனை பிடிப்பாங்க. கேன்சர்ல செத்து போன ஒரு ஆவியை பிடிப்பாங்க. அந்த ஆவியை வச்சுதான் ஏவுவாங்க. அந்த ஆவி வந்த பிறகு என்ன பண்ணும்? உங்களுடைய உடம்புல கேன்சர் கட்டிகளை உருவாகும். எங்க டெலிவரன்ஸ் ஊழியத்தில் நான் அதிகமா பார்க்கிறேன். தொடும் போது அந்த ஆவிகள் சொல்லும், எங்க இருந்து வந்திருக்கிற? அது சொல்லும், மந்திரவாதியை நான் அனுப்பினா. நீ எப்படி செத்த? அவைகள் சொல்லும், நான் வயிற்றுல கேன்சரோடு செத்தேன். இந்த உடம்புல எதற்கு வந்த? கேன்சர் வியாதியை உண்டு பண்ணி இந்த மகளை அழிக்கும்படியா நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொன்ன பிறகு கேன்சர் கட்டிகள் மறைந்திருக்கிறது, மார்பக கட்டிகள் மறைந்திருக்கிறது. இதை நாங்க ஊழியத்துல பார்த்திருக்கிறோம். அந்த கட்டியன்னு சொன்ன உடனே அந்த பிசாசுகள் அங்க இருக்கிற அந்த வல்லமையை பிடுங்க. இயேசுவின் ரத்தத்தால் அவைகளை எரித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு அவைகளை முறியடித்த பிறகு அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு அந்த கேன்சர் ஹீல் ஆகிறத பார்த்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்க சபையில ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. ஒருவருடைய மலக்குடல்ல கேன்சர், மலக்குடல்ல கேன்சர், மோஷன் போக முடியாது, பயங்கரமான டெரிபிள் பெயின் இருக்கும். டாக்டர்ஸ்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, அவர் ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. டாக்டர்ஸ்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருடைய மலக்குடல்ல ஒரு தகுடு இருக்குது. நம்ப முடியுதா? டாக்டர்ஸ்களால நம்ப முடியல. எப்படி ஒரு தகுடு உள்ள போச்சு? இதுதான் மந்திரம். 3 முறை ஸ்கேன் எடுக்கிறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ண. 3வது முறையும் அந்த தகுடு அந்த மலக்குடல்ல இருக்குது. டாக்டர்ஸ்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரு தகுடு குடல்ல போச்சு? நீங்க விழுங்குனீங்களா? இல்ல. எப்படி ஒரு தகுடு உங்க மலக்குடல்ல போச்சு? இதுதான் மந்திரம், இதுதான் மந்திரம். அதுக்கு பிறகு அவங்க எங்களுடைய புதன்கிழமை விடுதலை கூட்டத்துக்கு வந்தாங்க. இந்த கூட்டத்தில் நாங்கள் அதிகமாக அந்த மந்திர தகுடுகளை எரிச்சு ஜெபிப்போம். ஜெபிக்க 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 அவரால் மேலே கூட வர முடியல, கீழே தான் இருந்திருக்கிறார். மேல செய்த அந்த ஜெபத்தில் அன்றே அந்த குடல்ல இருந்த தகுடு மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. மலக்குடல்ல இருந்த எல்லா வேதனையும் அன்றே மாறி போச்சு.
அந்த அம்மா ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து என் கணவர் ஆண்டவர் குணமாக்கிட்டாருன்னு சாட்சி சொன்னாங்க. பாருங்க, ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில செத்த ஆவிகள் உங்களை சுத்தி வர்றது, கனவுல செத்தவங்களை பார்க்குறீங்க, உங்களை சுத்தி சுத்தி வராங்க, மந்திரத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. சரி, அடுத்தது நான்காவது இப்ப நீங்க தூங்கிட்டே இருக்கிறீங்க, தூக்கத்தில் நீங்க தாக்கப்படுவீங்க, ஆனா உங்களால எழுந்திருக்க முடியாது. பாருங்க, எழுந்திருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு வந்து உங்களை தாக்கம் தூக்கத்துல. அந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களால எழுந்திருக்க முடியாது. ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குவீங்க, உங்களை ஏதோ ஒன்று வந்து தாக்கிட்டு இருக்கோம், உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கோம், நெஞ்ச பிடிச்சி அழுத்த, உங்களால மூச்சு விட முடியாது, நகர முடியாது, திரும்ப முடியாது, கையை காலை அசைக்க முடியாது, ஆனா எழுந்திருக்க முடியாது. நீங்க எழுந்து லைட்டை போடணும்னு நினைப்பீங்க, முடியாது. இந்த காரியம் உங்களுக்கு அடிக்கடி நடக்குதுன்னா அது மந்திரத்தின் கிரியை. இது மந்திரம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. சரி, நான் குயிக்கா போயிடுறேன், குயிக்கா சொல்லிட்டு போறேன். அடுத்து உங்களுடைய தூக்கத்துல, உங்க கனவுல பாம்புகளை பார்க்குறீங்க, அடிக்கடி சர்ப்பங்கள் வருதுன்னா அது மந்திரம். மந்திரம். நாய்களை பார்க்குறீங்க, நாய்ங்க உங்களை கடிக்க வருது, துரத்துது, நாய்களுக்கு தப்பி நீங்க ஓடுறீங்கன்னா அது மந்திரம். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. நாய்கள், சில நேரங்கள் பூனைகள், பாம்பு, இது 3 அடிக்கடி வருது உங்க கனவுல, உங்களை தாக்க வருது, நீங்க ஓடுறீங்க, உங்களை கடிக்க வருது, நீங்க அதை பிடிச்சு தூக்கி வீசுறீங்க, அல்லது உங்க கையை பிடிச்சிடுச்சு, கடிச்சிடுச்சு, பாம்பு உங்களை கொத்திடுச்சு. மந்திரம். அடிக்கடி சர்ப்பங்களை பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்ம் இட் இஸ் a witchcraft. மந்திரத்தில் ஸ்ட்ராங்கான மந்திரம் வந்து சர்ப்பங்களை வைத்து செய்வதுதான் ஸ்ட்ராங்கான மந்திரம். சர்ப்பங்களின் ஆவியை ஏவி விடுவாங்க. இந்த சர்ப்பம் வந்த பிறகு உங்களுக்கு தலையை ரொம்ப இது பாதிக்கும், ஞாபக மறதி வரும், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கும், உங்க நினைவாற்றல நீங்க இழந்துகிட்டு வருவீங்க, மெமரி லாஸ் ஆகும், கன்ஃபியூஷன் வரும், பயங்கரமா கோபப்பட ஆரம்பிப்பீங்க. சர்ப்பங்கள் கனவுல வந்து உங்களை கடிச்சிடுச்சுன்னா இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு கோபப்பட ஆரம்பிப்பீங்க, தலைவலி வரும், கழுத்து வலி வரும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடங்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஜீரணிக்காது, உங்களுக்கு அப்படியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கு, அல்லது ஏப்பமா விட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்க கை காலெல்லாம் எரிய ஆரம்பிக்கும், முதுகுல வலி வரும். ஹல்லேலூயா. இதெல்லாமே வந்து சர்ப்பத்தின் ஆவியினால வரக்கூடிய தாக்குதல். உடம்புல திடீரென்று கட்டிகள் எழும்பும். சர்ப்பம் உங்களை தாக்கிடுச்சு கனவுலனா உடம்புல கட்டிகள் திடீரென்று எழும்பும், காது வலி வரும், காதுக்குள்ள கட்டி வரும், கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், திடீரென்று அலர்ஜி வந்துடும் உங்க ஸ்கின் எல்லாம். அடிக்கடி அந்த பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் மந்திரம். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? சர்ப்பம் வருது, நாய் வருது, பூனைகள் வருது, உங்களை துரத்துது, கடிக்குது, தாக்கப்படுறீங்க, இது அடிக்கடி உங்களுடைய கனவுல வந்துகிட்டே இருக்குதுன்னா இது மாந்திரிகத்துக்கான அறிகுறி. சரி, அடுத்தது 6வது, சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் திடீரென்று உடம்புல இருந்து எழும்பும். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உடம்புல ஒரு பலவீனம் வரும், முடி உதிர்வு அதிகமா ஏற்படும். நல்லா இருப்பீங்க, உடம்புல எந்த பலவீனமா இருக்காது, ஜெனட்டிக் இஷ்யூவும் இருக்காது, ஆனா முடி ஒட்டிக்கிட்டே இருக்கும், ஏர்ஃபால். கட்டிகள் எழுமோ, ஒரு கட்டி சரியாகும் போது இன்னொரு கட்டி பக்கத்துல எழுமோ. இதெல்லாமே மாந்திரிகத்தினுடைய கிரியைகள். வாமிட்டிங், பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பாடி பெயின், எப்பவுமே உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இருக்குதுன்னா மந்திரத்தின் ஆவி போராடுதுன்னு அர்த்தம். மந்திரத்தின் ஆவி போராடும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சரி, அடுத்தது மந்திரம் போராடும் போது சிந்தையில பயங்கர குழப்பம், சிந்தையில போராட்டம். இந்த போராட்டம் வரும்போது நீங்க ஃபேமிலியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மனைவி கிட்ட நல்லா பேச முடியாது, பிள்ளைங்க கிட்ட பேச முடியாது, எப்பவுமே ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க, தனியாவே இருப்பாங்க, எல்லாரும் கூடி அவங்களால மிங்கலா இருக்க முடியாது.
சபைக்கு போகக்கூடிய அந்த ஆர்வம் போயிடும். விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? ஒரு மாசத்துல 3000 தலைமையில நான் கையை வச்சு ஜெபிக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை சொல்லுவாங்க தெரியுங்களா? அதெல்லாம் லிஸ்ட் போட்டா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்ப நான் லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் நீங்க உட்காரணும். அதனால காமனான சில காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். மைண்ட் அப்ரெஷன், மைண்ட் எல்லாம் அப்படியே டென்ஷனாவே இருக்கும். ஒரு எரிச்சல், கோபம், உங்க மைண்ட்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது, சமாதானமாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் கோபத்தோடு இருப்பீங்க, யாரையாவது திட்டலாமான்னு இருப்பீங்க, ஒரு டிப்ரெஷன் இருப்பீங்க, வாழ்க்கையை வெறுத்து போய் இருப்பீங்க. என்னடா வாழ்க்கை, வாழ்வதை விட செத்து போலான்ற மாதிரி தோணும். வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போலாமான்னு தோணும். பிள்ளைங்களை பார்த்தா வெறுப்பா வரும். எதன் மேலையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. மைண்டெல்லாம் அப்படியே ஒரு கட்டப்பட்ட மாதிரி, மைண்டில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இது உங்களுக்கு இருக்குதா? இது மாந்திரிகத்தின் அறிகுறி. மாந்திரிகத்தின் அறிகுறி. அடுத்தது 8வது அறிகுறி, lack of interest in prayer, in ministry and in reading Bible. ஜெபத்தின் மேல உங்களுக்கு ஆர்வம் போயிடும், கம்ப்ளீட்டா போயிடும். பைபிள் வாசிக்க பிடிக்காது. ஊழியமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஊழியம் செய்ய பிடிக்காது, ஜெபிக்க பிடிக்காது, உபவாசிக்க பிடிக்காது, பைபிள் வாசிக்க பிடிக்காது. உங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சாலும் நீங்க உங்களால முடியாது. எழுந்து எப்படா ஓடலானே இருப்பீங்க. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு தூக்கம் நிறைந்த கண்கள் உங்களுக்கு இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருப்பீங்க பாருங்க. என்னதான் அக்கினி கூட்டன் வச்சாலும் இந்த அம்மா மட்டும் அப்படியே கோல்டாவே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா கண்ணில் மட்டும் ஒரு தூக்கத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி உட்கார்ந்துருக்கும். இது மந்திரம். உங்களுக்கு இருக்கிற மாந்திரிகத்தின் அறிகுறி இது. ஜெபிக்கவே முடியாது உங்களால. யார் என்ன உற்சாகப்படுத்தினாலும் ஜெபிக்க முடியாது. ஏன்னா மந்திரங்கள் முதல்ல எதை கட்டனா உங்களுடைய ஆவியை பிடிச்சிடும். உங்கள் ஆவிக்கு ஒரு கட்டுப்படும். எப்போ ஒரு மனிதனால ஜெபிக்க முடியும் தெரியுங்களா? ஆவி விடுதலையோடு இருந்தா தான் ஜெபிக்க முடியும். நமக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிக்கு மேலதான் நமது ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவுக்கு மேலதான் நம்முடைய சரீரம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இறங்கி வரும்போது எங்க இறங்குவார்னா நமது ஆவியில இறங்குவார். ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவார்னா எங்க ஊற்றுவார்? உங்க ஆவியில ஊற்றுவார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் கொடுத்த ஆவி மனிதனுக்கு தீபமா இருக்குது. அதுதான் வெளிச்சம். உங்க ஆவி ஆரோக்கியமா இருந்தா, உங்க ஆவி உற்சாகமா இருந்தா நீங்க நல்லா ஜெபிப்பீங்க. ஏன் சிலரால இங்க ஜெபிக்க முடியல? ஆவி கட்டப்பட்டு இருக்குது. ஏன் சிலருக்கு பைபிள் வாசிக்க பிடிக்கல? உங்க ஆவிய பிசாசு கட்டிட்டான். ஏன் சபைக்கு லேட்டா வரீங்க? ஆர்வமா உங்களுக்கு சரியான டைமுக்கு வர மாட்டீங்க. ஆவியில உற்சாகம் இல்லை. ஏன் கர்த்தருக்குன்னு கொடுக்க மாட்டீங்க? ஆவியில விருப்பம் இல்லை. ஆவி கட்டப்பட்டு இருக்குது. ஆண்டவர் மேல நாட்டமே இருக்காது. ஏன்? ஆவி கட்டப்பட்டு இருக்குது. சாத்தான் முதல்ல ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணணும்னா பிடிக்கிற முதல் விஷயம் உங்க ஆவியை கட்டுவான். உங்க ஆவியை கட்டின பிறகு உங்களுக்கு என்ன அதிகமா கிரியேட் செய்யணும்? உங்க ஆத்துமாவும் சரீரமும் தான் அதிகமா கிரியேட் செய்யும். இச்சையின் ஆவியும் இச்சையின் உணர்வுகளும், சாப்பாடு, பசி, ட்ரெஸ் போடணும், உலக கவலை, உலக ஆசை, இதெல்லாம் தான் உங்களுக்கு அதிகமா தெரியும். தவிர ஆண்டவருக்குரிய எந்த காரியங்களும் உங்களுக்கு முக்கியமா படாது. ஏன்? ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. உங்க ஆவி நல்லா இருந்தா உங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பிடிக்காது. ஆண்டவரை தவிர உங்களுக்கு எதுவும் பிடிக்காது. ஆவி நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மனுஷன் நல்லா ஜெபிப்பான். அவனுக்கு எப்பவுமே ஜபம் 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 தான் அவனுக்கு. ஐயோ என்னை விட்டுருங்க, நான் தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னு தான் சொல்லுவான். அவனுடைய ஆவி ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் பைபிளை எடுத்து பைபிளை வாசிட்டே இருக்கானா ஆவி ஆரோக்கியமா இருக்குது. எவன் ஒருத்தன் ஊழியத்துக்கு உற்சாகமா முன்ன வரானா ஆவி ஆரோக்கியமா இருக்குது. ஆவி ஆரோக்கியமா இருந்தா நீங்க நல்லா ஜெபிப்பீங்க, பைபிள் வாசிப்பீங்க, உபவாசிப்பீங்க, ஊழியத்துக்கு கொடுப்பீங்க, ஊழியத்துக்கு முன்னாடி வந்து நிற்பீங்க, ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பீங்க. ஆனா ஆவி நோய்வாய்ப்பட்டு இருக்குதுன்னா உங்களுடைய சரீரம் தான் உங்களை ஆளுகை செய்யும். இது மந்திரத்துக்கு அறிகுறி. அல்லேலூயா. அதனால தான் சில பேர் பாருங்க, சபையில ஜெபிங்கன்னு சொன்னா ஜெபிக்க முடியாது. சில பேருக்கு இப்ப இங்க பாருங்க, கண்ணெல்லாம் அப்படியே இருண்டு போயிடுச்சு பாருங்க. அப்படியே தூக்கம் எப்படா விட்டு அவ தல்காணி கொடுத்தா அந்த ஐயா அங்கேயே படுத்துருவாரு போல. அந்த மாதிரி முகத்தை பார்த்தாலே ஒரு தூக்கத்தின் ஆவி. ஜெபிக்கிற முகத்தை பார்த்தா தெரியுங்க. ஆவி நல்லா இருந்தா உன் முகத்தை பார்க்கும் போதே முகத்துல ஒரு பிரைட்னஸ் இருக்கும்.
முகத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசம் இருக்கும். உங்க ஆவி நல்லா இருக்குது என்பதுக்கு உங்க முகம்தான் அதுக்கு அடையாளம். உள்ள ஆவி நல்லா இருக்குது, இவன் ஜெபிக்கிற மனுஷனுக்கு முகத்துல காட்டி கொடுக்காது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. விளங்குதான் நான் சொல்றது? இந்த மாந்திரிகத்துல இருக்கிற ஆட்களுக்கு இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கருப்பா இருக்கும். நீங்க சொல்லலாம் நான் தூங்காதது வந்தது, அதுதான் மந்திரம் நான் சொல்றேன். சரியா உன்னை தூங்க விடாத உன்னை கட்டுப்படுத்தி கண்ணெல்லாம் சுத்தி கருப்பா வருது பாரு, இது மந்திரத்தினுடைய இம்பாக்ட். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியல அது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரி, அடுத்தது 9வது காரியம். 9 10 சரி, 9வது காரியம், மாந்திரிகம் இருப்பதற்கான அடுத்த அறிகுறி ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கும். போவீங்க, காலை இடிச்சுப்பீங்க, உடனே ரத்தம் வரும். உட்காருவீங்க, கையை அடிச்சுப்பீங்க, கை வீங்கிரும். பைக் எடுத்துட்டு போவீங்க, எவனா வந்து இடிப்பான், எவனா வந்து இடிப்பான். நீங்க ஜாக்கிரதையா போவீங்க, பின்னாடி வந்து தட்டுவான். இதெல்லாம் மாந்திரிகத்தினுடைய அறிகுறி, மாந்திரிகத்துக்கான அறிகுறி. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி ஆக்சிடென்ட், பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட், கணவருக்கு அடிக்கடி ஆக்சிடென்ட். என்னோட கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு நபர் என்கிட்ட இவ்வாறு சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தாரா, ஆக்சிடென்ட் பண்ணி அவரை காலி பண்ணணும்னு சொல்லி மந்திரம் செஞ்சு அவருக்கு தொடர்ச்சியா 18 ஆக்சிடென்ட் நடந்ததாம். எவ்வளவு ஆக்சிடென்ட்? 18வது ஆக்சிடென்ட்ல தான் அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லயும் ஒவ்வொரு எலும்பு உடையும். என் உடம்பு முழுவதும் உடைஞ்சு அதை எலும்பெல்லாம் சேர்த்திருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு. இதுதான் மந்திரம் பாருங்க. நல்லா இருப்பீங்க, திடீர்னு வழுக்கி விடுவீங்க. நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் பிசாசினுடைய கிரியை. வீட்டுக்குள்ள திடீரென்று கிச்சன்ல ஆக்சிடென்ட் நடக்கும். குக்கர் திடீரென்று வெடிக்கும் பாருங்க. இதெல்லாம் பிசாசு மந்திரம். இதெல்லாம் நிறைய குடும்பங்கள் ஜெபிக்க வரவங்க சொல்லுவாங்க, ஒரே நாளில் மிக்சி வெடிச்சிடுச்சு, குக்கர் வெடிச்சிடுச்சு, வாஷிங் மிஷின் பழுதாயிடுச்சு, டிவி எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரே நாளில் ஒரு குடும்பத்தில் நடந்து அவ்வளவு ஆயிரங்கள் அந்த குடும்பத்தில் சேதம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று கூட ஒரு அம்மா இந்த இடத்துல கடைசியாக ஜெபிக்கும் போது ஒரு அம்மா, ஒரு ஃபேமிலி வந்தாங்க பாருங்க, சொன்னாங்க பாருங்க, திடீரென்று எண்ணெய் கடாய் மேலே சாஞ்சி கையெல்லாம் வெந்து போச்சு பாருங்க. ஜெபம் பண்ணா அந்த அம்மா கீழே விழுந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்க. இது மந்திரம், இது மந்திரம். திடீரென்று எண்ணெயை மேலே ஊத்திரும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வீட்டில் திடீரென்று கிச்சனில் ஃபயர் அப்படியே பத்தி எரியும், ஒண்ணுமே இருக்காது, திடீரென்று பத்தி எரியும். இதெல்லாம் மாந்திரிகத்தின் அறிகுறிகள். ஆக்சிடென்ட்ஸ், அடிக்கடி வருகிற ஆக்சிடென்ட்ஸ். சுடு தண்ணியை மேலே ஊற்றிக்கிறது, கொதிக்கிற எண்ணெயை மேலே ஊற்றிக்கிறது, அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சேதம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா இது மாந்திரிகத்தின் அறிகுறி. இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து நின்று ஜெபிக்கணும் சிஸ்டர், சும்மா கிடையாது. இதெல்லாம் எதுக்கு போராடுது? எப்படியாவது உங்களை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து உங்களை காப்பாத்துறார். சில நேரங்கள் கர்த்தர் அப்படி அனுமதிச்சு சில ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல வர அவர் அனுமதிக்கிறார். ஆனால் உயிர் சேதம் வராது அப்படி காப்பாற்றுவார். ஏன்? உனக்கு ஆண்டவர் தெரிவிப்பார், உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுறான், எச்சரிக்கையாயிரு. அதனால தான் இதை நான் உனக்கு அனுமதிச்சேன். ஏன்னா ஆண்டவர் எந்நேரமும் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னா நமக்கு மந்திரம் இருக்குது என்பது நமக்கு தெரியாது பாருங்க. நம்ம பாட்டுன்னு ஜாலியாக ஷாப்பிங் அது இதுன்னு சுற்றிட்டு இருப்போம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சில நேரங்கள் மந்திரம் ஆவிக்கிட்ட சில அடியை நம்ம வாங்க வைப்பார். அடி வாங்கு, 2 அடி வாங்கு, அடி வாங்கி ஒரு விரல் உடைஞ்சாதான் உனக்கு புத்தி வரும். மந்திரம் செய்கிறான்னு உனக்கு என்ன வரும்? அப்போதான் நீ உபவாசத்தில் உட்காருவேன், அப்போதான் பைபிளை எடுப்பேன், அப்போதான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், அப்போதான் செய்த பொறுத்தினை நிறைவேற்றுவேன்னு சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் அப்படி ஒரு லைட்டாக அப்படி ஒப்பு கொடுத்து டக்குன்னு இழுத்துருவார் நம்மளை. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? விளங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. சரி, 10வது அறிகுறி சடன் ஃபைனான்சியல் லாஸ். திடீரென்று உங்களுடைய பொருளாதாரம் அப்படியே சரிவடையும். இது மந்திரம். நல்லா இருப்பீங்க, திடீர்னு வேலை போயிடும், பிசினஸ் போயிடும், பணத்தெல்லாம் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த ஒரு 4 மாசத்துல நீங்க கடன் வாங்குற ஆளா மாறிடுவீங்க. நகையெல்லாம் இப்ப விற்க ஆரம்பிப்பீங்க. அடமானத்தில் எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கும்.
நல்லா இருந்திருப்பீங்க, எல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். போராடுவீங்க, முயற்சி செய்வீங்க, எப்படியாவது நல்லா இருக்கணும், வாழணும், உழைக்கிறேன், ஆனா முடியாது. வேலை இழந்துருவீங்க, பிசினஸ் இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களோடு கூட போராடிக்கிட்டே இருக்குது பாருங்க. இது மந்திரத்தின் ஆவி. ஃபைனான்சியல் லாஸ். வேலையே கிடைக்கல, வேலையே கிடைக்க மாட்டேது, எங்க போனாலும் வேலை கிடைக்கல. இட் இஸ் a spirit of witchcraft that is attacking you. உங்க வாழ்க்கையை அதை கட்டுப்படுத்தி நீங்க ஆசீர்வாதமா வாழக்கூடாதபடி அது உங்களை அப்படி பிடிச்சு உங்களை அது ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சரி, எத்தனை சொல்லி இருக்கிறேன்? 10 sudden financial loss. ஓகே. 11வது, உங்க வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் திடீர்னு காணாத போயிடும். அப்படி போயிருக்கா? வீட்டில் வைப்பீங்க, ஒரு நகையை வச்சா நகை காணாத போயிடும். சாவி வைப்பீங்க, சாவி காணாத போயிடும். ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் வைப்பீங்க, டாக்குமெண்ட் காணாத போயிடும். இதெல்லாம் மாந்திரிகத்தின் அறிகுறி. ஹல்லேலூயா. ஒரு முறை சென்னையில் குரோம்பேட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வந்து ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், எதுக்காக? எங்கள் வீட்டில் என்ன பணம் வச்சாலும் காணாத போயிடும். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம், என் அக்காவுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். 2 பேரும் சம்பளம் வாங்கி கொண்டு வந்து பீரோவில் வைப்போம். மறுநாள் திறந்து பார்த்தா என் சம்பளத்தில் 2,000 ரூபாய் தான் மீதி இருக்கும், என் அக்கா சம்பளத்தில் ஒரு 3,000 ரூபாய் இருக்கும். மற்ற பணம் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். மந்திரம் பண்ணி பிசாசுகள் அதை எடுத்துரும். இது ஒரு விதமான மந்திரம். நகையை திருடிட்டு போகும். ஒரு முறை சென்னையில் முடிச்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒருத்தர் சொன்னார், ஐயா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி எங்கள் வீட்டுக்கு, அந்த வழியாக தான் நான் கிராஸ் பண்ணி சபைக்கு போனோம், உங்கள் சபை இங்கே தான் இருக்குது, நீங்கள் அப்படி தான் போவீங்கன்னு தெரியும், ஒரு 10 நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னா, கிச்சனுக்கு ஓடினார். ஓடி போயிட்டு ஒரு கோணி மூட்டை எடுத்துட்டு வந்தார். அரிசி கோணி மூட்டை எடுத்துட்டு வந்தார். சொன்னார், இது 25 கிலோ அரிசி, 3 நாளைக்கு முன்னாடி வாங்கின மூட்டை. நேற்று இரவு பிசாசு வந்து எல்லா அரிசியும் தின்னுட்டு மூட்டையை மட்டும் போட்டுட்டு போயிடுச்சு. அவர் வேதனையோடு சொன்னார். நமக்கு அது சிரிப்பா இருக்குல்ல, ஆனா அவர் வேதனையோடு சொன்னார். 25 கிலோ அரிசி ஐயா, ஒரே இரவுல காணோம், எல்லாத்தையும் பிசாசு தின்னுடுச்சு. மூட்டையை பாருங்க, அப்படி கொண்டு வந்து காட்டுறாரு, உள்ள பாருங்க, ஒரு பிடி தான் அரிசி இருக்கு, தின்னுட்டு போயிடுச்சு. அதை போட்டுட்டு ஓடி போய் ஒரு டைரியை கொண்டு வந்தார். நேற்று தான் இந்த டைரியில வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும்னு சொல்லி 2,500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், பாருங்க பில், எலக்ட்ரிசிட்டி பில் 2,500 போட்டு இங்க தான் வச்சு மூடி வச்சுட்டு நான் படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தா 2,500 காணோம். எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுங்களா? பணம் காணாத போது, பொருள் காணாத போதுன்னா எவ்வளவு வேதனை தெரியுமா அந்த குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பெட்ரூமுக்கு கூட்டு போனார். பெட்ரூமை திறந்தார். தரையெல்லாம் பாருங்கன்னு சொன்னார். தரையெல்லாம் பார்த்தா எல்லாமே ரத்த அடிச்சுவடுகள். ரத்தத்துல நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்த அடிச்சுவடுகள் அங்கங்க திட்டத்திட்டா இருக்குது. விரல்கள் தெரியுது. அது சொன்னாரு, எங்க வீட்டுக்குள்ள இரவானா பிசாசு இப்படிதான் நடக்கும். காலையில எழுந்து பார்த்தா ரத்த அடிச்சுவடுகள் அப்படியே இருக்கும். எங்க பீரோவுக்கு கீழே ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தி வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். யார் எழுதுறாங்கன்னு தெரியாது. ஆனா நான் பீரோவை திறக்கும் போது அந்த வார்த்தையை பார்த்துட்டு பீரோவை திறந்தேன்னா பீரோக்குள்ள இருக்கிற அவ்வளவு பணமும் டிஸ்அப்பியர் ஆகி மறைஞ்சிடும். இந்த மாதிரி எங்களை வாழ விடாத எங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பணம், பொருளாதாரம் எல்லாம் நஷ்டமாய் நாங்க டவுனா போயிட்டோம். ஒண்ணுமே இல்லை. இப்ப எங்க வீட்டுல வேற ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு இங்க வந்தோம், சத்துருவுக்கு மறைவா வந்தோம். இந்த இடத்துல எங்களால நிக்க முடியல. எங்க பணம் எல்லாம் மறையுது, பிசாசுகள் எங்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகுது. ஃபைனான்சியல் லாஸ். ஹல்லேலூயா. பணம், நகை இதெல்லாம் டிஸ்அப்பியர் ஆகுது. வீட்டுல காணாத போதா மந்திரத்துக்கு அது அடையாளம். சரி, ஆண்டவர் எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, இன்றைக்கு இந்த கட்டெல்லாம் உங்க உடம்புல இருந்து உடைப்பார். இந்த கட்டெல்லாம் உங்க குடும்பத்திலிருந்து உடைப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது 12வது சில காயங்கள் உங்க உடம்புல ஏற்படும். ஆனா அந்த காயங்கள் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஆறாது. சில ஸ்கின் ப்ராப்ளம் வரும்,
சில கால்கள்ல இந்த மூட்டுல அப்படியே உங்க ஸ்கின் அப்படியே கருப்பா புண்ணு வரும் அந்த இடத்துல. நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் அந்த புண்ணு ஆறாது. சில ரேஷஸ் ஆறாது. உங்க உடம்புல அது அப்படியே நாளுக்கு நாள் அது இன்னும் அதிகமான வேதனையா தான் இருக்கும். நீங்க சுரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இரவெல்லாம் அது ஒரு இச்சிங் இருக்கும், உங்களை அதை விட்டு போகவே போகாது. இது ஒரு பிசாசு. பிசாசு இந்த புண்கள் ஆறவே ஆறாது, உடம்பை விட்டு போகவே போகாது, பயங்கரமான பிசாசு. ஒரு முறை ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் அந்த இடத்துல இருந்து ஒரு அம்மாவை தூக்கிக்கிட்டு வந்தாங்க ஒரு ஆட்டோல. கொஞ்சம் வயதான அம்மா. அந்த அம்மா மேலே எங்க சபை மாடியில், அந்த அம்மாவால் மாடியில் ஏற முடியலை, கீழே விட்டுட்டு அவங்க கொண்டு வந்தவங்க மாத்திரம் எல்லாம் மேலே வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஜபெல்லாம் முடிஞ்சது, செய்தியெல்லாம் முடிஞ்சது, ஜப வேலையெல்லாம் முடிஞ்சது. அவங்க வீட்டார் சொன்னாங்க, ஐயா கீழே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வந்து ஜபம் பண்ணிட்டு போயிடுங்க. நான் சொன்னேன், இங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு கடைசியாக வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஒரு 6 மணி போல் கீழே போய் பார்த்தா அந்த அம்மாவுடைய கால்கள் அப்படியே கொதறி போய் இருக்குது. அவ்வளவு புண்கள். ஒரு தீப்பெட்டியை எடுத்து அதை ஒரு இடத்துல சூடு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கால் முழுவதும் முழங்கால் கீழே வரைக்கும், சாக்ஸ் போட்டா எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் வரைக்கும் கால் ஃபுல்லா கொப்பளமும் புண்களும் அப்படியே டாட் 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 டாட். அந்த புண்ணுல இருந்து அப்படியே தண்ணீரும் ரத்தமும் வழியுது. அந்த அம்மா எப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? ஐயோ தாங்கல, ஐயோ ஏசப்பா என்னை கொன்னுடு, ஏசப்பா என் உயிரை எடுத்துக்க, இப்படி தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. வேதனையா இருந்த அந்த அம்மாவை பார்க்கும் போது அவ்வளவு பிசாசு டார்மெண்டேஷன், தாங்க முடியாத வலி, அவ்வளவு புண்கள், ஒவ்வொரு புண்ணும் அப்படியே ஊசி வச்சு குத்துறது போல இருந்ததா. ஹல்லேலூயா. இந்த கால்கள் மேல ஒரு டிஷ்யூ, 2 டிஷ்யூ எடுத்த அந்த டிஷ்யூ ஃபுல்லா பிரேயர் ஆயில் அப்ளை பண்ண அந்த கால்களை சுத்தி 2 கால்களையும் அப்படியே சாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டுட்டு அந்த கால்கள் மேல கைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கால்களை தாக்கி கொண்டிருக்கிற எல்லா மந்திர சக்திகளை நான் செயலிழக்க பண்ணுகிறேன், இதுல இருக்கிற வழிகளை நான் செயலிழக்க பண்ணுகிறேன்னு சொல்லி அதட்டி ஜெபம் பண்ணி, அம்மா சரியாயிடும் கவலைப்படாதீங்க, அந்த எண்ணெயை பூசுங்க தினமும் நைட்டு அனுப்பியாச்சு. நினைச்ச திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மறு புதன்கிழமையா வந்துட்டாங்க. திரும்ப என்ன மேலே வந்து கூப்பிடுறாங்க, ஐயா அந்த அம்மா வந்திருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் காணிக்கையும் கொண்டு வந்திருக்கிறாங்க வாங்க. நான் கீழே போய் பார்த்தா அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ஐயா 99% ஆண்டவர் என்ன குணமாக்கிட்டார், 99% ஏசப்பா நான் குணமாக்கிட்டார், இன்னும் 1% லைட்டா வலி இருக்குது ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. காலை காட்டுனா கால் முழுவதும் சுகமா இருக்குது, கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. அவ்வளவு புண்கள் இருந்த கால்கள் ஒரே வாரத்தில், ஒரு புதன்கிழமையிலிருந்து மறு புதன்கிழமைக்குள்ள கம்ப்ளீட்டா அதெல்லாம் மறைஞ்சு சுகமாய். அதுக்கு பிறகு அந்த அம்மா காணிக்க கொடுத்தாங்க. அந்த அம்மாவை பிளஸ் பண்ணேன், சரி நல்லா இருங்க, நல்லா சபைக்கு போங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கங்க. மறு புதன்கிழமை நாங்கள் கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். பார்த்தா இந்த அம்மா மேலே வந்து நிற்குது. என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் ஐயா ஞாபகம் இருக்கா, நீங்க கீழே இருப்பீங்க அவங்க தானே? ஆமா, இப்ப மாடிபடி ஏறுற மாதிரி கர்த்தர் என் கால்களை பலப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், இப்ப எப்படி இருக்கீங்க? நம்ம சொன்னாங்க, பூரணமா கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார், 100% விடுதலை ஆக்கிட்டார். பாருங்க, சில புண்கள் என்னதான் மருந்து மாத்திரை டாக்டர்ஸ்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ஆயின்மெண்ட் குணமாகாது. ஏன்னா அந்த புண்களுக்கு பின்பதாக பிசாசு இருக்கும். சில வியாதிகளுக்கு பின்பதாக பேய்கள் செயல்படும். சில நெஞ்சு வலி அது போகாது பாருங்க, ஏன்னா அதுக்கு பின்னால பிசாசு இருக்கும். நீங்க இசிஜி எடுப்பீங்க, எல்லாம் ஸ்கேன் எடுப்பீங்க, எல்லாமே நார்மல்னு வரும், இருதயம் நுரையீரல் நார்மல் வரும், ஆனா அந்த வியாதி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மருந்து மாத்திரையால் அதை கட்டுப்படுத்த முடியாது. இது மாந்திரிகம், இது பிசாசு. இது நீங்க அந்த பிசாசை துரத்துன அந்த வியாதி குணமாயிடும். ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த பிசாசை அடிச்சு துரத்துன அந்த வியாதி தானா ஹீல் ஆயிடும், தானா குணமாயிடும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் அப்படிப்பட்டவங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு அந்த புண்களுக்கு அந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். தைரியமா இருங்க. யூடியூப்ல பார்க்கிறவங்க தைரியமா இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட்டு உங்களை குணமாக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 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 உங்க கைகள் நெருப்பா எரியற மாதிரி இருக்கும், நெருப்பா எரியும். இது மாந்திரிகத்தின் அறிகுறி. சில நேரங்கள் அபிஷேகம் இறங்கும் போது அந்த அனாயிண்டிங் வேற, அது ஃபீல் பண்ண முடியும். அனாயிண்டிங்கும்
மாந்திரிகத்தினால வருகிற எரிச்சலுக்கும் வித்தியாசம் உண்டு. மாந்திரிகத்தினால வருகிற எரிச்சல் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வரும், மன சோர்வு வரும், ஒரு வேதனை வரும். உங்களுக்கே தெரியும், ஒரு வெறுப்பு தானா ஏற்படும். உங்க கையெல்லாம் அப்படியே நெருப்பா எரியும், நெருப்பா எரியும். அல்லேலூயா. உங்க கால்கள் எல்லாம் நெருப்பா எரியும். கை காலெல்லாம் இரவு நேரங்களில் திகு 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 திகுன்னு ஏதோ நெருப்பை போட்டு எரிக்கிற மாதிரியான வேதனை உங்களுக்கு உண்டாகும். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? இது எல்லாமே இருக்குமானால் இது மாந்திரிகத்தின் அறிகுறி. சரி, இதுக்கு மேல லிஸ்ட்டுக்கு வேணாம். இப்ப எப்படி இதை உடைக்கிறதுன்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. இதை எப்படி இதை உடைக்கிறது? மாந்திரிகம் என்பது ஒரு நுகம். மாந்திரிகம் என்பது ஆவிக்குரிய உலகத்தில் செய்யப்படுகிற ஒரு நுகம். மாந்திரிகம் என்பது ஒரு ஆவிக்குரிய காரியம். அது மாம்சிகமான காரியம் அல்ல. இட் இஸ் நாட் a physical thing, it is a spiritual thing. ஆவி உலகத்திலிருந்து உங்களை அடிப்பாங்க, ஆவிகளை அனுப்பி உங்களை தாக்குவாங்க. ஆவிகள் மூலமா வேதனை, வலி, ஃபைனான்சியல் லாஸ், ஆக்சிடென்ட் எல்லாம் ஆவிகள் வழியா உங்களுக்கு தாக்குதல்கள் ஏற்படும். ஒரு நுகத்தை வைப்பாங்க. ஒரு நுகத்தை உங்க குடும்பத்தின் மேல வைத்து, அந்த எப்படி ஒரு மாடு, ஒரு வண்டி, மாட்டு வண்டியை இழுக்கலாம், அந்த கழுத்துல ஒரு நுகத்தை வைக்கிறாங்களோ, அந்த நுகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த மாடு அந்த மாட்டு வண்டியை இழுத்துக்கிட்டு போவோம் பாருங்க. எவ்வளவு சுமையை அதுக்கு அந்த மாட்டு வண்டி மேல வச்சாலும் அந்த மாடு எல்லாத்தையும் இழுத்து தான் ஆகணும். ஏன்? அந்த மாடு அதை இழுத்து செல்லணும்னா அதோட நுகத்துல பூட்டுவாங்க. அதே மாதிரி தான் மந்திரம். மந்திரம் என்பது ஒரு நுகம். உங்க கழுத்தின் மேல ஒரு நுகத்தை வைப்பாங்க, உங்க தலை மேல ஒரு நுகத்தை வைப்பாங்க. அது வந்த பிறகு உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவன் என்ன செஞ்சானோ அதை நீங்க சுமந்துதான் ஆகணும். அந்த பாரத்தை நீங்க சுமந்துதான் ஆகணும். அந்த வலியை சுமந்துதான் ஆகணும். அந்த வேதனையை சுமந்துதான் ஆகணும். அதனால வரக்கூடிய எல்லா நஷ்டங்களை சுமந்துதான் ஆகணும். ஏன்னா அது ஒரு நுகம். நுகம் எப்படி சார் முறியும்? பாஸ்டர், இந்த நுகத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது? பல வருடங்களா எனக்கு இந்த நுகத்தில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். பல வருடங்களா எனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. என் குடும்பம் செழிக்க முடியல, என்னுடைய கைகள் செழிக்கல, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் எந்த பிசினஸ் செஞ்சாலும் அது லாஸ்ட்ல தான் வந்து நிற்குது. என் குடும்பத்தில் எனக்கு என் கணவருக்கு நல்ல நிம்மதி இல்லை, நாங்கள் வெளியே சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாடகம். ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையாவே எனக்கு என் கணவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. நுகம், நுகம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, காலையிலிருந்து நல்லா இருப்பாருங்க ஐயா, இரவு 8 மணி சாப்பிட்டு பெட்ரூமுக்கு தூங்க போலான்னு போனா அந்த இடத்துல சண்டை ஆரம்பிக்கும் ஐயா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்தில், ஒரு 1/4 மணி நேரத்தில் வீடே சுடுக்கடா மாறிடும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் பண்ணி டிவியை உடைப்பாரு, எல்லாத்தையும் இழுத்து போத்த அடிச்சு உடைப்பாரு. காலையில் ஆன பிறகு ஆள் நார்மலா ஆயிடுவார். நுகம், மந்திரத்தின் நுகம். எப்படி இந்த நுகத்தை உடைக்க முடியும்? யாரால இந்த நுகத்தை உடைக்க முடியும்? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை, அங்கு விடுதலை. ஏசாயா 10:27 எடுத்து சீக்கிரமா வாசிச்சிருங்க, நம்ம முடிக்கலாம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் அப்படின்னு இருந்ததுன்னா அது பிழை, அது பிழை. அப்படி உங்க பைபிள்ல இருக்குதுன்னா உங்க பைபிள் பழைய பைபிள். இப்ப புது வெர்ஷன்ல பாருங்க, இப்ப வாங்குற எல்லா பைபிள், என் பைபிள் புது வெர்ஷன், என் பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? அபிஷேகத்தினால் நுகம் முறியும். Hallelujah. The yoke shall be broken by the anointing. அபிஷேகத்தினால் நுகம் முறியும். ஏன் அபிஷேக கூட்டம் வைக்கிறாரு பாஸ்டர்? ஏன் அக்னி முகாம் நடத்துறாரு? சும்மாவா? இல்ல, உன் நுகம் முறிக்கப்பட்டதான் அபிஷேகம். ஆவியானவர் இறங்கி வரும்போது என்ன பண்ணுவாரு? உங்க மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். மந்திர கட்டெல்லாம் உடையணும்னா அபிஷேகத்தால மாத்திரம் தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நுகம் உடையணும்னா அபிஷேகம் இறங்கணும் உங்க மேல. உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். அனாயிண்டிங், அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த நாளில உன் தோளில் இருக்கிறவன் சுமையும் உன் கழுத்தில் இருக்கிறவன் நுகமும் முறிக்கப்படும்.
அபிஷேகத்தினால் என்ன முறியும்? நுகம் முறியும். நியாயாதிபதிகள் 14:15 சொல்லுது, சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இல்ல, பலமாய், தட் இஸ் அனாயிண்டிங். பலமாய் இறங்கினார். என்ன நடந்தது? அவன் கைகளில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூலை போல பட்டுன்னு அருந்தது. சில மந்திர கட்டு, சில நுகம், இதெல்லாம் எப்படி உடையும் தெரியுங்களா? ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, ஆவியானவர் என் மேல இறங்கட்டும். சிம்சோன் மேல ஆவியானவர் பலமா இறங்கினீர். ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங், ஒரு மைட்டி பவர் சிம்சோன் மேல இறங்கின போது அவன் கைகளில் கால்களில் கட்டப்பட்டிருந்த நுகங்கள் டக்குன்னு நெருப்பு பட்ட நூலை போல அருந்தது. என் மேல அந்த அபிஷேகம் இறங்கி என் கைகள் கால்கள் எங்கெங்கெல்லாம் என் உடம்புல மந்திர கயிறுகள் தகடுகள் இருக்கிறதோ அவைகளை அடித்து நொறுக்கி முறித்து என்னை கட்டவிழ்த்து விடட்டும்னு சொல்லி நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் நான் சொல்றேன், உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. சில விடுதலை, நல்லா கேளுங்க, சில விடுதலை குமாரன் மூலமா வரும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால். சில விடுதலை சத்தியத்தினால வரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சில விடுதலை இந்த மாந்திரீகம், கட்டு, செய்வன, சாபம், நுகம், இரும்பு சங்கிலி, இதெல்லாம் எப்படி உடையனா? ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை தொடணும். சிம்சோன் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கியது. ஒரு சிங்கம் சிம்சோனுக்கு முன்னாடி வந்தது பாருங்க, அவனை கொல்லணும்னு சொல்லி. அது மரணத்தின் ஆவிக்கு அது அடையாளம். என்ன நடந்தது? தேவனுடைய ஆவியானவர் சிம்சோன் மேல பலமா இறங்கினார். சிங்கத்தை பிடிச்சு ஆட்டுக்குட்டியின் வாயப்போல கிழித்து போட்டான். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்த 1000 பெலிஸ்தர்களை பரிசுத்த ஆவியின் பலத்தினால முறியடித்தான். சிஸ்டர், பிரதர், சில மந்திர ஆவிகள் 1000 பெலிஸ்தர்களை போல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திர ஆவிகளை எதை கொண்டு தெரியுமா அடிக்க முடியும்? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டுதான். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டுதான். இயேசு ஏன் பிசாசு பிடித்தவங்களெல்லாம் விடுதலை ஆக்கினார்? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? அப்ப அபிஷேகம் இறங்கும் போது என்ன நடக்குது சொல்லுங்க? அபிஷேகம் இறங்கும் போது நுகங்கள் உடையுது. அபிஷேகம் இறங்கும் போது கட்டுகள் அறுது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில நல்லா துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவருடைய வல்லமை சிறைச்சாலைக்குள்ள இறங்கச்சு பாருங்க. என்ன நடந்தது? உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து பவுலும் சீலாவினுடைய கைகளில் இருந்த கட்டுகள் எல்லாம் அருந்து, இவர்கள் மேல இருக்கிற கட்டுகள் மட்டும் அல்ல, அந்த சிறைச்சாலையில் இவர்களுடைய துதியின் சத்தத்தை ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் அருந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதாம். சிஸ்டர், பிரதர், அபிஷேகம் வெறும் உங்களுடைய கட்டை மட்டும் உடைக்காது, உங்களை அடைச்சு பூட்டி வச்சிருக்கிற கதவுகளெல்லாம் திறக்கும். முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும். வெளிவரக்கூடிய கதவுகளை திறக்கும். நீங்க செழிக்கும்படியான கதவுகளை திறக்கும். நீங்க வளரும்படியான கதவுகளை திறக்கும். நீங்க பெருகும்படியான கதவுகளை திறக்கும். அபிஷேகத்தில் எவ்வளவு வல்லமை உண்டு! நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும், கதவுகளை திறந்துவிடும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பாஸ்டர் தினேஷ் கிட்ட போய் அவர் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம்னு நம்பி வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. பாஸ்டர் தினேஷனுடைய படத்தை பார்த்து நீங்க வந்திருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, நீங்க வெறுமையா தான் போக போறீங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படணும், நீங்க என்ன தொடுங்க. பாஸ்டர் தினேஷனுடைய கரங்களால விடுதலை அல்ல, உங்க கரங்களால என்ன அபிஷேகம் பண்ணுங்க, உங்க அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க. நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது என் எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு எரிகிற அக்கினி, என் இருதயத்தில் ஒரு அக்கினி, என்னுடைய உடம்பெல்லாம் ஒரு அக்கினி, என்னுடைய ஆவியில ஒரு அக்கினி, எனக்குள்ள ஒரு விடுதலை, எனக்குள்ள ஒரு வல்லமை எழும்பி புறப்படட்டும்னு சொல்லுவீர்களானால் நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர்,
இன்று இரவு கர்த்தர் உங்களை பூரணமாய் விடுதலையாக்குவார். இன்று இரவு உங்கள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். நாளைய தினம் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தொடங்கும். நாளைய தினத்திலிருந்து புதிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செழிப்பீர்கள். உங்கள் சிறையிருப்புகள் திறக்கப்பட்டு மாற்றப்பட்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லவரா? ஆண்டவர் அதை செய்ய வல்லவரா? எத்தனை பேர் எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னு சொல்றீங்க? எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீக்கிரமா டக்குன்னு பைபிள் எல்லாத்தையும் சேர்ல வச்சுட்டு, பேக் எல்லாத்தையும் சேர்ல வச்சுக்கிட்டு, கையில எதுவும் வைக்காதீங்க, உங்க சேர்ல பைபிள் எல்லாம் வச்சுட்டு, ரமா ஷக லேபெட்